Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. ரமதான் முபாரக் தான் இந்த ரமதான்லேயே வர ஃபர்ஸ்ட் vlog. யூஷுவலாக இந்த ப்ரிப்பரேஷன் vlogலேருந்து vlogs வந்து கண்டினியூவாக வரும். இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால எதுவுமே போஸ்ட் பண்ண கிடைக்கல. இன்றைக்கி என்னையோட ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ரமதான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது. உங்கள் எல்லாத்துலேயும் ரமதான் எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஏர்லி மார்னிங். இந்த டைமுக்கு தான் நாங்கள் எங்களோட ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு தான் நாங்கள் வந்து சஹர் செய்கிறேன்னு சொல்லுவோம். இந்த டைமுக்கு நாங்க என்ன சரி ஒரு ஃபுட் எடுத்துட்டு, நாங்க எங்களோட ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மார்னிங் அசானோட. ஃபாஸ்டிங்கில அதுக்கப்புறம் நாங்க தண்ணியோ, ஃபுட்டோ வந்து எதுவுமே வந்து குடிக்க தின்ன மாட்டோம். அன்டில் ஈவ்னிங் ஈவினிங் 6:30க்கு 6:20க்கு 6:20 ஆண்டுக்கு வந்து எங்களுக்கு அசான் போகும். அந்த டைமுக்கு தான் நாங்க எங்களோட ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுவோம். இந்த இன்ட்ரடக்ஷன் எங்களோட வீடியோஸை பார்க்குற நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நாங்கள் யூஷுவலாக ரமதான் வந்து இந்த 30 டேஸுமே இப்படி தான் வந்து போவோம். 30 டேஸும் நாங்கள் வந்து மார்னிங் வந்து ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஈவினிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஏர்லியாக எழும்புறனால நாங்கள் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் ஒரு குட்டி நப் எடுப்போம். ஸோ அதை மாதிரி தான் இன்றைக்கும் நப் எடுத்துகிட்டு எழும்பக்குள்ளே ஒரு 9 o'clock ஆகிடும். நான் எப்பயுமே என் டேயை வந்து 5க்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி இடையில இன்னொரு நப் எடுத்துகிட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்னமோ டே வந்து நல்லாவே லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற யூஷுவல் ருட்டீனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்குள்ளே அப்படியே லுஹர் டைம் ஆகிடும். இன்றைக்கும் அப்படியே லுஹர் டைமே ஆகிருச்சு. ஸோ அதோட நான் வந்து என்ன ஹெனா வந்து கொண்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். இந்த ஈத் டைமுக்கு எனக்கு எப்போயுமே ஹெனா கார்ன்ஸ் ஆர்டர் இருக்கும். ரமதான் வரக்காட்டியும் எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி அது எவ்வளோ சுருக்க போயிடுமோ அவ்வளோ சுருக்கவே முடிஞ்சிடும். அதனாலவே எப்பயுமே டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே நினைக்காது. கொஞ்ச நேரம் டிசைட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே அப்படியே லுஹர் டைம். அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இனி எங்களோட கிச்சனுக்கு போகிற ஒர்க் தான். ப்ரே பண்ணியாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் vlogல ஒரு பேஸ்ட்ரி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பேஸ்ட்ரி நாங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஒரு பேஸ்ட்ரி ரெசிபி. இந்த தடக்கா நான் ஒரு பேக்கிங் பேஸ்ட்ரி ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நானும் மாமாவும் மட்டும்தான். இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன் வந்து நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணுற பேஸ்ட்ரி அட் த சேம் டைம் ரோல்ஸ். இந்த பேஸ்ட்ரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேறு சரியாக வராட்டி அப்படின்னு சொல்கிறனால நான் வந்து ரோல்ஸும் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து பொட்டேட்டோ தான் பாயில் பண்ண போகிறேன். ஈஸியாக அண்ட் குயிக்காக வந்து பாயில் பண்ணதும் எனக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில். அதனால் நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டுட்டேன். குயிக்காக என்னோடய ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதோட நான் வந்து ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ எங்களோட பேஸ்ட் டோ வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் வந்து சால்ட் அண்ட் ஃப்ளார் மட்டும் ஆட் பண்ணி நல்ல ஒரு டோ வந்து ரெடி பண்ணிக்கிற போகிறேன். இந்த டோக்கு நாங்கள் ஆயில் பட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்ல ஒரு திக்கான ஒரு டோ மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி இதுக்கு டோ ரெடி பண்ணக்குள்ளே வாட்டர் நிறைய ஆட் பண்ணிடவானு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு திக்கான டோ வந்து தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். நல்லா இந்த டோ நீட் பண்ணி ஒரு 6 to 7 மினிட்ஸ் நீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் பண்ணின போகிறோம். நாங்கள் இதை வந்து எடுத்து நீட் பண்ணிக்கிடுவோம். மாமா வந்து எனக்கு ரோல்ஸ் மிக்சர் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை ரெடி பண்ணுற வேலை இன்றைக்கி இல்லை. நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாயில் பண்ண எல்லா பொட்டேட்டோவும் நான் ஒரு நல்ல ஸ்மாஷர் யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வர போகிறேன். நான் இன்றைக்கி ரோல்ஸுக்கு பொட்டேட்டோ ஆட் பண்ணின ஃபீலிங் ஒன்று தான் ரெடி பண்ண போகிறேன். இது நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணின செமன். ரமதான் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து இந்த செமன் அட் த சேம் டைம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது நாங்கள் செகண்ட் டைம் இந்த ரமதானுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் யூஸ் பண்ணுறதுனால 7 டின்னில் வர செமனுக்கு விட இந்த செமன் வந்து டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் செமன் போட்டு ஃபிஷ் ரோல் தான். அதனால் இந்த ஃபீலிங்க்கும் நான் வந்து நாங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ண செமன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோல்ஸ் வந்து யூஷுவலாக எல்லோரும் ரெடி பண்ணுற மெத்தடே தான், நத்திங் நியூ. உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் டீட்டெயிலாக நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ரோட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ரோல்ஸ் வந்து நல்லா பிடிக்கும். அட் த சேம் டைம் என்ன ஷார்ட்டேஜ் செய்கிறேன்னு இல்லாத நேரத்துக்கு நான் எப்போயுமே ட்ரை பண்ணுறேன் ரோல்ஸ் தான். ஃபில்லிங் மட்டும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணிக்கிடுவோம்.
ஓன் ரோட்ல எல்லாருக்கும் புடிச்ச ஷார்ட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டா என்ன ஷார்ட்ஸ் ட்ரை பண்றேன்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லியுமே ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுவீங்களான்னு கேட்டா, டெய்லியுமே ரெடி பண்ண மாட்டோம். இருந்துட்டு நாங்க வந்து என்ன சாரி டின்னர் ஃபுட் மாதிரியும் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ற நாளைக்கு வேலையுமே குயிக்கா ஆயிக்கும். பட் இந்த மாதிரி ஷார்ட்ஹிட் ஐட்டம் செய்யக்கொள்ளே டைம் வந்து நெறைய போகும். கொஞ்ச நேரம் ரெடி பண்ணிக்கொண்டு போகலயே வி வில் கெட் த ஹேங் ஆஃப் இட். அப்ப வந்து அது வந்து செய்றது வந்து பெரிய விஷயமாவே இருக்காது. இந்த மாதிரி ஈஸியான நெறைய பேக்கிங் ஐட்டம்ஸும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்களோட ஷேர் பண்றேன். என்கிட்ட ஈத் ஹெனா அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஓப்பன். நீங்க யார் சரி என்கிட்ட ஹெனா போடணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்கன்னா, மறக்காம டிஎம் பண்ணுங்க. கேம் டு அன் எண்ட். ஏன்டா ஃபைனலா நான் இவ்வளோ ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நாங்க இன்னைக்கு எத்தனை ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்ட்டு கமெண்ட்ல கெஸ் பண்ணி சொல்லுங்க. நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த டோ வந்து கரெக்ட்டா ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப இத நான் ஈக்குவலி 8 பார்ட்ஸ்க்கு டிவைட் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை பார்ட்க்கு டிவைட் பண்ணணுமோ அவ்வளவுக்கு டிவைட் பண்ணி, இந்த மாதிரி குட்டி குட்டியா பால்ஸ் புடிச்சுக்கிறணும். லாஸ்ட் ரெசிபிலயும் இதே மெத்தட் தான். பட் அதில மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிக்கும். இதில 4 நான் வந்து வேற வேறையா ரெடி பண்ணிப்பேன். இதில அப்படி ரெடி பண்ண போறதில்ல. பட்டர கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கொண்டு, இன்னும் கொஞ்சம் திக் பட்டரும் ஆட் பண்ணி, இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிறணும். அதோட இந்த மாதிரி குட்டி குட்டியா பால்ஸ் ரெடி பண்ணி, அதில வந்து இந்த பட்டர் மிக்ஸ்சர வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இந்த பட்டருக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ஃப்ளாரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி லேயர்ல ஆட் பண்ணி, இத வந்து நல்லா சோக் பண்ண விடணும். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து இது சோக் ஆகணும். ரீல்ஸ்ல ஒரு ஜூஸ் ரெசிபி பார்த்தேன். அதுதான் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம்ட்டு, நான் இன்னைக்கு ராஸ்பெர்ரி ஜெல்லியும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா ஜெல்லி ரெடி பண்ணக்குள்ள நல்லாவே லேட் ஆகிடுச்சு. அதனால இது வந்து செட் ஆகுமான்னு ஒரு குட்டி டவுட்டும் இருக்குது. இந்த ஜூஸுக்கு வாட்டர்மெலன்ஸும் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வாட்டர்மெலனும் கட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுக்க போறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு. இந்த வாட்டர்மெலன இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தான் நான் ஃப்ரீசர்ல வைக்க போறேன். அதோட ஒரு பெரிய மழை பெஞ்சு கிளைமேட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்கா கிளைமேட் மாறிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இட் வாஸ் சோ சன்னி. இப்ப இது நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிற சீனி சம்பல் வந்து பேஸ்ட்ரிக்கு. இதோட சேர்த்து நான் எக்குமே பாயில் பண்ண போட்டிக்கிறேன். குயிக்கா நாங்க அசர் ப்ரே பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ அசர் டைம். ப்ரே பண்ணிட்டு வரக்குள்ளே எங்களோட எக்ஸ் வந்து கரெக்டா பாயில் ஆகி இருந்துச்சு. ஒரு ஃபுல் எக்குமே எங்களுக்கு பேஸ்ட்ரியில் ஸ்டஃப் பண்ண இல்லாதனால நான் எக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹாஃப்க்கு கட் பண்ணி போகிறேன். நாங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த டோ வந்து நல்லா இந்த பட்டரில் வந்து சோக்காகவே இருந்துச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும். இதை கையால் லைட்டாக இழுத்தாலே வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதோடு சேர்த்து இதை அப்படியே 4க்கா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரப்ஸ்லலாம் யூசுவலாக இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு லேயர் வர மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு லேயரை கம்ப்ளீட்டாக எம்டியாக விட்டு அதுக்கு பிறகு எக், அதுக்கு பிறகு சீனி சம்பல், அதோட மற்ற லேயர் அதுக்கு மேலால் ஃபோல்ட் பண்ணி வர மாதிரி. ஃபைனலாக ஃபுல்லாக எல்லாம் ஃபோல்ட் பண்ணின பிறகு அது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். சைடு எட்ஜஸ் வந்து ஓப்பனாகவே இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு எக் வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு எக் வாஷ் பண்ண மட்டுமே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக் வாஷ் பண்ணினேன். அதோட மேலால் செசமி சீட்ஸ் கொண்டு ஆட் பண்ணிக்கொண்டேன். இஃப்தார் டைம் ஆகுது. அதுக்கு முதல் எங்களோட ரோல்ஸை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் கொஞ்சம் இருந்தனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூஸ் பேட்டரும் ரெடி பண்ணிக்கொண்டேன். அதோடு சேர்த்து ஈக்கிற பிஸ்கட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ரோல்ஸ்க்குமே ரெடி பண்ணிக்கிறணும். எல்லா ரோட்லேயும் ரெடி பண்ணுற மாதிரி தான். நத்திங் ஸ்பெஷல். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ். நான் ஜெல்லியை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினனால அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெல்லி வந்து செட் ஆகலை. ஸோ நான் நார்மலான ரோஸ் மில்க் தான் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். அதோட வேறையாக கசகசாவும் ஆட் பண்ணி சோக் பண்ண வச்சுட்டேன்.
அந்த கேப்பில் எங்களோட பேஸ்ட்ரி எல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக ரெடியாகவே இருந்துச்சு. இட்ஸ் டைம் டு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இஃப்தாருக்கு ரெடி ஆகிறதுக்கு மொதவே நாங்கள் வந்து எங்களோட டேபிளை வந்து செட் பண்ணிக்கிடுவோம். இஃப்தார் டேபிளில் என்ன சரி ஒரு ஃப்ரூட் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கினா கிரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் வச்சுக்கிறேன். வீட்டில் என்ன ஃப்ரூட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் இது தான். கரெக்டாக டைமுக்கு அதானும் சொல்லிட்டாங்க. இட்ஸ் டைம் டு பிரேக்ஃபாஸ்ட். லாஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருந்த பேஸ்ட்ரி நல்லா இருந்தாலும் இந்த பேஸ்ட்ரியில் வந்து ரியலாக வந்து லேயர்ஸ் வந்து இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். பேஸ்ட்ரி எல்லாம் தின்னுட்டு நல்லாவே நைட் ஆகிடுச்சு. இப்போ எங்களோட தராவி டைம். ஸோ தராவிக்கெல்லாம் பெய்த்து வர வழியில் நாங்கள் வந்து கீல்ஸ்க்கு தான் பெய்த்திருந்தோம். நான் போக்கலே க்ளோசிங் டைமும் ஆகிடுச்சு. எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிவிட்டு நாங்கள் குயிக்காகவே வந்துட்டோம். கீல்ஸால் நான் வந்து டோனட்ஸ் கொண்டாந்துருந்தேன். ஸோ டோனட்ஸும் தின்னுட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வி ஆல் வென்ட் டு பெட். That's all for today. Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.